சென்னையில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டு சென்ற விமானம் மதுரையில் கனமழை காரணமாக திருச்சியில் சற்று முன் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அந்த விமானத்தில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரங்கராஜனிடம் இது பற்றி கேட்கலாம். திரு ரங்கராஜன், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்ப இந்த சென்னையிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த விமானம் கனமழை காரணமாக திருச்சியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த உடனடி நடவடிக்கை தொடர்பாக. உடனடி நடவடிக்கையாக நம்முடைய விமான ஓட்டிகள் மிகவும் பத்திரமாக விமானத்தை இங்கே இறக்கிவிட்டனர். ஆனால் பிரச்சனை எனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இறக்க முடியும், அதற்கான விமான நிலையங்கள் இல்லை என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. தமிழ்நாட்டில் ஒன்றும் மிகப்பெரிய மழையோ மிகப்பெரிய புயல் காற்றோ வரவில்லை. தூத்துக்குடி இதைவிட இன்னும் இருட்டாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தூத்துக்குடிக்கு சென்ற விமானம் மதுரையில் இறங்கி இருக்கிறது என்கிற தகவல் இங்கே வந்திருக்கிறது. திரு ரங்கராஜன், இப்ப அங்க ஒரே புழுக்கமாக இருக்கிறது, சரியாக இல்லை அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மற்ற பயணிகளுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது திரு ரங்கராஜன்? எல்லா பயணிகளும் வெளியே போய் ஒரு டீ குடிக்கலாமா என்று நினைத்தால் டீ குடிக்க கூட அனுமதி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த விமானத்திலும் அதற்கான ஏற்பாடு இல்லை. குழந்தைகள், சிறுவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களும் கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இப்ப பயணிகள் அனைவரும் எல்லாருமே நீங்க மதுரைக்கு புறப்பட்டு செல்வதற்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்படும்னு விமானத்துறை சார்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா திரு ரங்கராஜன்? போறதுக்கான ஏற்பாடு என்ன, அங்க எப்படி கிளைமேட் இருக்கு என்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்றாங்க. அதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அது தொடர்பான தகவல்களை இந்த விமானப்படை அதிகாரிகள் யாராவது சொல்றாங்களா? ஏதாவது அது தொடர்பான கம்யூனிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இங்க அவைலபிள் இஸ் கேப்டன். அவர் தான் டிசைட் பண்ண முடியும். அவர் சொல்றாரு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் இதாச்சுன்னா போயிடலாம். திரு ரங்கராஜன், இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பயணிகள் இறங்கி திருச்சியிலே இறங்குவது என்று அனுமதி பெற்று இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்த மதுரைக்கு செல்லக்கூடிய அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பயணிகள் எல்லாருக்கும் ஏதேனும் சாப்பிடுவதற்கு ஏதேனும் தரப்பட்டிருக்கிறதா? அவர்களுடைய வசதிகளுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஹலோ திரு ரங்கராஜன், இப்ப திருச்சியில் தற்பொழுது அந்த விமானமானது திருச்சியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அங்கேருந்து ஒரு 2-3 மணி நேரத்திற்குள்ள மதுரைக்கு செல்ல முடியும். இப்ப வேற ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள், வேற ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மூலமா செல்வதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறது? அப்படி எந்த யோசனையும் இல்லை. ஒரு டாக்டர் மீனாட்சி என்பவர் திருச்சியிலேயே நான் இறங்கி விடுகிறேன் என்று அனுமதி கோரியிருக்கிறார். அவரும் அவருடைய உதவியாளரும் இறங்குவதற்கான முயற்சியை அனுமதி பெற்றிருக்கிறார்கள். மற்ற பயணிகள் அத்தனை பேரும் விமானத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பயணிகளே விருப்பப்பட்டாலும் நாங்க வேற ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பாத்துக்கிறோம் அப்படின்னு பயணிகளே யாராவது சொல்றாங்களா? இல்ல அதற்கும் விமானத்துறையில் இருந்து அவர்கள் வேண்டாம்னு சொல்றாங்க? பயணி சொன்னார், எல்லாரும் வண்டியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஐ திங்க் உடனே கிளப்பிடுவோம் சொல்லியிருக்காரு கேப்டன். பார்ப்போம். கொஞ்சம் ஃபியூயல் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபியூயல் பிடிச்ச பிற்பாடு கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரங்கராஜன்.